அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டு போனதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாதது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவை யார் கைப்பற்றுவதுன்னு நடந்த போட்டியில் எடப்பாடி ஜெயிச்சு இன்னைக்கு அந்த கட்சியை கைப்பற்றிட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் சம்பாதித்த பல ஆயிரம் கோடி அந்த பணத்தை வச்சு இன்னைக்கு அந்த கட்சியை அவர் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதே நேரம் ஒரு பாஜகவுடைய மிரட்டலை கூட எதிர்கொள்ள முடியாத ஒரு பலவீனமான தலைவர் தான் எடப்பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் அந்த கட்சியினுடைய இந்த சரிவுக்கே காரணமே தவிர சசிகலா இல்லை, ஓ பன்னீர்செல்வம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காரணமே கிடையாது. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வமும் சரி சசிகலாவும் ஒரு வலிமையான தலைவர்களாக இருந்திருந்தால் என்ன, அவங்கள கட்சியை விட்டு நீக்கும் போது இந்த கட்சியை கலகலத்து போயிருக்கணுமே. என்ன, ஒரு 10 நிர்வாகிகள் 100 நிர்வாகிகள் அவங்க பின்னால் போயிருக்கணுமே. அப்படியெல்லாம் இல்லவே இல்லையே. இப்போ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரோக்கள் தான். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அப்படியே அடைக்கலமாகி நம்மளுடைய மிச்ச காலத்தை ஓட்டணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே முறைகேடாக சம்பாதித்து சேர்த்த அந்த சொத்தை காப்பாற்றணும். அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் பின்னணியும் அரசியல் அதிகாரமும் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இவங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்களே தவிர இவர்கள் போனதால் அதிமுகலாம் எந்த நஷ்டமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.